ஹலோ வியூவர்ஸ், நாங்கள் இந்த சீரீஸில் கடந்த காலத்தில் வந்த ஃபுல் ஓஎல் பாஸ் பேப்பர்ஸ் அண்ட் மாடல் பேப்பர்ஸோட ஃபுல் எலாபரேஷன் பார்த்துக்கிட்டு வரோம். நான் விபூஷன், நான் யூனிவர்சிட்டி ஆஃப் மொரட்டோவில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் மேனேஜ்மெண்ட் படிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எந்த ஒரு பேப்பர் எக்ஸ்பிளனேஷனையும் மிஸ் பண்ணிடாமல் பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு 5 கேள்வியாக பார்த்துட்டு வரோம். ஒரு வீடியோவில் 5 கேள்வி பார்க்குறேன்னா முதல் வீடியோஸையும், அடுத்த 5 கேள்வியும் பார்க்குறேன்னா அடுத்த வீடியோலையும் பாருங்கள். எல்லாம் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இப்போ இன்றைக்கு 2023 ஓயில் பேப்பர்ன்ற 21லேருந்து 25 வினாக்கள் வரைக்கும் பார்க்க போகிறோம். அடியின் அரை 6 சென்டிமீட்டராகவும் உயரம் 8 சென்டிமீட்டராகவும் உள்ள ஒரு திண்மச்சப்பட்ட உருளையின் வலைப்பரப்பின் பரப்பளவானது உருளையின் அடியின் பரப்பளவின் 4 மடங்கு எனின் உருளையின் உயரம் அடியின் ஆரையின் எத்தனை மடங்கு ஆகும்? வலைப்பரப்புன்ற பரப்பளவுக்கு சமன்பாடு 2πRh. உருளையின் அடியின் பரப்பளவுக்கு சமன்பாடு πr². அந்த வலைப்பரப்பளவானது அடியின் 4 மடங்கு தந்திருக்கு. சரியா? அப்போ அடியின் உயரம் அடியின் ஆரையின் எத்தனை மடங்கு? எக்ஸ்ன்றது 1 2 π வெட்டுப்பற்றும் r வெட்டுப்பற்றும் 2r ஹெச்ன்றது 2r 2 மடங்குன்றது விட. சரி, a dash ஒன்றைக்கு b இன் மூலங்களை எழுதுக. a dash a பார். சரி, a பார்ன்றது a தவிர்ந்ததுக்கு என்னென்ன வரப்போகுது? இதுதான் a தவிர்ந்தது. a தவிர்ந்த b இன்றைக்கு எது வரப்போகுது? ரெண்டுக்கும் பொதுவானது இது இந்த பிறப்பு. சரியா? இதுக்குள்ள வர மூலங்கள் என்ன? 3 4. மன்னிக்கும், இங்கே என்ன கேட்டது? 1. அப்போ எல்லாம் வரும். சரியா? 5 வரும், 6 வரும், 2 வரும், 3 வரும், 4 வரும். எங்கே நிறந்துகிட்டலையோ அது மட்டும் விட்டுட்டு மிச்சம் எல்லாம் வரும். நான் என்னதுக்கு சொன்னேன்? அப்போதை விட 3 4ன்றது இடைவெட்டு. எங்கே பொதுவான மூலங்கள் இருக்கோ அதான் இடைவெட்டு 3 4 வந்துடும். சரி, ஓகே. இப்படி தான் மாறி நீங்களும் போடுவீங்க. மனுஷன் அதுதான் செய்த நான் ப்ராக்டிக்கலாக. உருவில் இருசம பக்க முக்கோணி ஏபிசி தரப்பட்டுள்ளது. தரப்பட்டுள்ள தகவல்களுக்கு ஏற்ப பிசியின் நீளத்தை காண்க. அரைதர அடிதர செங்குத்து உயரம் தான் ஒன்றுண்ட பரப்பளவு முக்கோணத்தின். இது சும்மா சொன்னால் அது தேவைப்படாது. இங்கே என்னது தியரி? பையகரசின் தேற்றம். ஏடி வர்க்கம் சக டிசி வர்க்கம் சமன் ஏசி வர்க்கம். எதிர்பக்கங்களின் கூட்டுத்தொகை அயல் பக்கங்களின் கூட்டுத்தொகை அதன் செம்பக்கத்தின் பெருக்கத்துக்கு சமன். எதிர்பக்கங்களின் வர்க்கங்களின் கூட்டுத்தொகை எதிர்பக்கங்களின் வர்க்கங்கள் பிளஸ் அயல் பக்கங்களின் வர்க்கங்கள் இந்த கூட்டுத்தொகை அது இந்த செம்பக்கத்தின் வர்க்கம் ஸ்கேருக்கு சம். சரியா? வாய் ரொம்ப குளருது. இது என்ன? ஏடி வர்க்கம் 2 வர்க்கம் 6 வர்க்கம் டிசி வர்க்கம் சமன் ஏசி வர்க்கம் 7 49. 4 6 6 4 24. டிசி வர்க்கம் 49 டிசி வர்க்கம் 49 25 டிசி 5. அப்போ பிசி 10 சென்டிமீட்டர். தீர்க்க. எக்ஸ் சமன் தீர்க்க 3 - 12 ஸ்கொயர் சமன் 0. 12 ஸ்கொயர் சமன் 3. எக்ஸ் ஸ்கொயர் சமன் 1/4. எக்ஸ் சமன் +or - ½ சரியா?
இல்லை ஏதாச்சும் ஒரு விடைக்கு ஒரு புள்ளி வரும் நினைக்கும். உருவில் ஏபிசி ஆகியவற்றினால் 3 வீடுகள் குறிக்கப்படுகின்றன. அம்மூன்று வீடுகளிலிருந்தும் சமதூரத்தில் ஒரு விளக்கு கம்பத்தை பொருத்த வேண்டியுள்ளது. அவ்விளக்கு கம்பம் இருக்கும் புள்ளியை காண்பதற்காக வரையப்பட்ட ஒரு பூரணமற்ற பெரும்படி வரைபடம் உருவில் தரப்பட்டுள்ளது. ஒழுக்குகள் பற்றிய அறிவை பயன்படுத்தி அப்புள்ளியை காண்பதற்கான பெரும்படி வரைபடத்தை புள்ளியிலிருந்து சமதூரத்தில் செய்கிற புள்ளின்ற ஒழுக்குத்தான் இங்கே கேள்வி. சரியா? இந்த பி கமசி ரெண்டுலேயுமிருந்து சமதூரத்தில் இருக்குது. பி கமசிக்கு செங்குத்து வெட்டி கீறோம். சரியா? பியிலேருந்து ஆக்க வச்சு இங்கே ஒரு கோடு, சியிலேருந்து ஆக்க வச்சு இங்கே ஒரு கோடு உண்டு, பியிலேருந்து ஆக்க வச்சு இங்கே, சியிலேருந்து ஆக்க வச்சு இங்கே இருந்துட்டு அது ரெண்டையும் முனைச்சு கொஞ்சம் அது ரெண்டையும் இணைச்சி அது கீறோம். சரியா? இப்போ பிசியிலேருந்து சமதூரத்தில் செய்கிற புள்ளின்ற ஒழுக்கு வந்துட்டு இனி இந்த இதில் ஏபி ரெண்டுலேயுமே சமதூரத்தில் செய்கிற புள்ளின்ற ஒழுக்கு கீறுனா ஏலேருந்து ஒருக்கா வெட்டுவோம், பிலேருந்து ஒருக்கா வெட்டுவோம், ஏலேருந்து ஒருக்கா வெட்டுவோம், பிலேருந்து ஒருக்கா வெட்டுவோம். இது ரெண்டையும் இணைச்சா என்ன? ஏபிலேருந்து சமதூரத்தில் செய்கிற புள்ளின்ற ஒழுக்கு. இந்த ரெண்டு மீட் பண்ணுற புள்ளி தான் 3 புள்ளியிலேருந்து சமதூரத்தில் இருக்கிற புள்ளின்ற ஒழுக்கு. சரியா? இதுதான் இதுன்ற ஒழுக்கு. ஓகே, இவ்வளோ தான் 25 கேள்வி முடிச்சு. இனி அடுத்த வீடியோவில் ஏற்பாடில் கமிச்ச கேள்வியையும் மற்றது பார்ட் பிக்கும் போகும். இந்த 25 கேள்வியும் வழங்கியிருக்குன்னு நம்புகிறேன். முன் வீடியோஸில் இருக்குது. அடுத்தடுத்த கேள்வியில் அடுத்தடுத்த வீடியோஸ் பார்த்துக்கணும். நன்றி.